மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கறிக்கோழி பண்ணையாளர்கள் கூலி உயர்வு கேட்டு தாராபுரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் நிறுவன தலைவர் ஈசன் முருகசாமி கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். கறிக்கோழி வளர்ப்பு பண்ணையாளர்கள் தங்களுக்கு வழங்கப்படும் வளர்ப்பு கூலியை உயர்த்த வேண்டும் என்று விவசாயிகள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகின்றனர். தற்போது 1 கிலோ கோழிக்கு வழங்கப்படும் கூலி மிக குறைவாக இருப்பதாகவும் தீவனம் மற்றும் பராமரிப்பு செலவுகள் அதிகரித்துள்ளதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த நிலையில் தாராபுரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கறிக்கோழி பண்ணையாளர்கள் கூலி உயர்வு கேட்டு நடைபெற்ற போராட்டத்தில் நிறுவன தலைவர் ஈசன் முருகசாமி என்பவர் கைது செய்யப்பட்டார். ஈசன் முருகசாமி கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட நிருபர் சசிகுமார். நன்றி. சங்கத்தின் தலைவரை அடிமொழியோ